உங்ககிட்ட எவ்வளவு சொன்னாலும் நீ திருந்தவே மாட்டல. எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் கொஞ்சம் அடக்கி வைக்க முடியாதா? லூசு போயில, இந்த நாட்டில் என்ன எலெக்ஷனுக்கு அப்பஞ்சம்? ஒன்று முடிஞ்சிடுச்சுன்னா உடனே இன்னொன்று ஆரம்பிச்சிடும். அதுக்கு என் வாழ்க்கையை விட்டுற முடியுமா? அதுக்கு மற்றவங்க வாழ்க்கையை நாசம் பண்ணாத. உன் சூத்த கழுவி விட்டு எனக்கு போதும் போதுன்னு ஆயிடுச்சு. உன்ன மாதிரி நன்றி உள்ளவனை நான் எதுக்காக வளர்த்து வச்சிருக்கேன் போப்பா? உன்னால முடியலன்னா நேரடியாக என்கிட்ட சொல்லிடு. உன்னோட இந்த ஒரு பைசாக்கு கூட தேராத கேவலமான உபதேசங்கள்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் என்கிட்ட வேண்டாம். நான் இதையெல்லாம் தாண்டி ரொம்ப நாள் ஆயிடுச்சு. சரிங்க பாபாஜி. What the fuck? Rishita, please don't. I can't take it anymore, Karan. உன்னால உன் பொண்டாட்டியை விட்டு வர முடியாது. அதனால நான் இந்த உலகத்தை விட்டு போயிடுறேன். தேவையில்லாம பைத்தியக்காரி மாதிரி பண்ணாத. உனக்கு தெரியும்ல how badly I want to be with you. இன்னும் கொஞ்ச நாளைக்கு போறதுக்கு நான் லாயர்ஸ் கிட்ட எல்லாம் பேசிட்டேன். Everything will be done within 3 months. 3 மாசத்துல ஒரு நாள் கூட உன்னால டெல்லிக்கு வரவே முடியல. இந்த மாதிரி பொய்யான காரணம்லாம் என்கிட்ட சொல்லிட்டு இருக்காத. இந்த ஸ்கார்ஃப் ஞாபகம் இருக்கா? பாரிஸ்ல இருந்து நீ தானே எனக்காக வாங்கிட்டு வந்த. இப்ப பாத்தியா நான் எதுக்கு இதை யூஸ் பண்றேன்னு? அட்லீஸ்ட் மத்தவங்களே என்ன ஏமாத்துக்காரின்னு சொல்ல மாட்டாங்கல்ல? ப்ளீஸ் யா, தயவு செஞ்சு இந்த மாதிரி பண்ணாத. நீ இல்லாம என்னால வாழ முடியாது. Give me 1 week time, please. நீ சத்தியமா தானே சொல்ற? I love you. I love you more than anything in this world. Please. Thank you. கொடுங்க. கம்ப்ளீட் ஃபைல் தானே? பாபாவோட ஃபைல். வாவ், நீ அந்த பாபாவோட ஜாதகத்தை எடுத்து கொடுத்துட்டியே. ஐஜி சர்மாவால் பண்ண முடியாத காரியத்தை நீ பண்ணியிருக்க. முழு தகவலை நாங்கள் எடுத்துட்டோம் சார். இப்போ உங்க உத்தரவுக்காக தான் காத்துட்டு இருக்கோம். அப்புறம் பாருங்க, அந்த பாபா கையை கூப்பி உங்க முன்னாடி வந்து நிப்பாரு. இங்க பாரு சார், இந்த ஃபைலை என் பிரைவேட் சேம்பரில் வச்சிரு. இதை ரொம்ப தெளிவாக படிச்சு பார்க்கணும். அப்புறம் மாமா, நம்ம தாண்டா சாருக்கு 1 வருஷமா பெண்டிங்ல அந்த டெல்லி ட்ரான்ஸ்ஃபர் இருக்கு. அப்படின்னா பண்ணிடு, சீக்கிரம் பண்ணிடு. மோஸ்ட் டிசர்விங். ஓகே சார். தேங்க்யூ சார். வாங்க. சொல்லு. இன்னைக்கு நியூஸ் பேப்பரை படிச்சியா நீ? எல்லா நியூஸும் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து வெளியில வந்து தானே பிரிண்ட் ஆகுது. அப்படி என்ன புது நியூஸ் வந்திருக்கு? சரி, ஏதாவது ஸ்பெஷலா? தாண்டாக்கு டெல்லியில போஸ்டிங் ஆயிடுச்சு. என்னது? அவன் சொல்லவே இல்லையே. ஐ டோன்ட் நோ. எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு. அவன் ஏன் இதை நம்ம கிட்ட சொல்லல? I'll call him. Bye. சார், நான் சார்ஜ் கொடுத்துட்டேன். அதெல்லாம் இருக்கட்டும். நீ அப்படி என்னதான் செஞ்ச? சிஎம் சார் எப்படி அப்ரூவல் கொடுத்தாரு? ஃபேமிலி என்ன பண்ண போற? சார், எனக்கும் ரொம்ப சர்ப்ரைஸாக தான் இருக்கு. திடீர்னு இப்படியெல்லாம் நடந்துருச்சேன்னு. ஏன்னா ஒய்ஃபுக்கு என் கூட வர முடியாது. இப்போ பையனோட போர்டு எக்ஸாம் இருக்கு. அப்படியா? எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் நான் வந்து அவங்கள கூப்பிட்டு போயிடுவேன் சார். சரி, ஓகே சார். கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ சார். பெஸ்ட் ஆஃப் லக். தேங்க்யூ சார். டாண்டா, இனிமே ஆசிரமத்தோட கேஸ் என்ன ஆகும்? அது திடீர்னு ஆர்டர் வந்துச்சு, அதனால நானும் கிளம்ப வேண்டியதாயிடுச்சு. உஜாகர் தன்னோட உயிரை பணைய வச்சு அந்த ஃபைல்ஸ் ரெடி பண்ணாரு.
அந்த ஃபைலை நீங்க என்ன பண்ணீங்க? நான் பண்ண வேண்டியது எல்லாமே பண்ணிட்டேன். ஃபைல்ஸை சிஎம் கிட்ட கொடுத்தேன். சிஎம் கிட்டயா? சிஎம் கிட்ட எதுக்காக? எல்லாமே சட்டப்படி கண்டிப்பா நடக்கும். நீ எதை பத்தி கவலைப்படாத. இனிமே நடக்கிறதெல்லாம் எனக்கு ஃபோன்ல அப்டேட் பண்ணிடு. சரியா? சரி, நான் கிளம்புறேன். ஏன்னா காலையில எனக்கு டெல்லியில் ரிப்போர்ட் பண்ணி ஆகணும். ஜாகர், இந்த மாதிரி ஆளுங்களால தான் டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஃப்ரெண்ட்ஷிப்புக்கும் கெட்ட பேரு. உனக்குள்ள இருக்கிற கொஞ்சம் நெஞ்ச மனுஷத்தன்மையும் கூறு போட்டு வித்துட்டியா என்ன? அத்தன்லாம் ஒரு மனுஷனாடா. ஜாகர், இவர்கிட்ட இனிமே பேசி எந்த பிரயோஜனமும் இல்ல. வா போலாம். என்ன சார், என்னாச்சு? சார் உங்க வண்டியை கொஞ்சம் திருப்பிடுங்க சார். 8 கிலோமீட்டர் குசும்பாட் பைபாஸ் வரும், அங்க ரைட் எடுத்துருங்க. ஆமா, அங்க என்னாச்சு? கார்ப்பரேஷன் ஆளுங்க குருமி கிராமத்துல இருக்கிற வீட்டெல்லாம் உடைச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்படியா? ஆமா சார். அன்பே உலகம் பாபாஜி. அன்பே உலகம். அன்பே உலகம். இந்த கிராமத்து தலைவர்கள் அரசியல் பண்றாங்க, எல்லாத்தையும் உஸ்பேத்தி விடுறாங்க. நாம இங்கிருந்து அட்வான்ஸும் வாங்கிட்டோம். பாருங்க, மிஸ்ரா குளோபலோட பேமெண்ட்டும் மாட்டிக்கிச்சு. இதுவும் மாட்டிக்கிச்சுன்னா அப்புறம் ரொம்ப கஷ்டமாயிரும் பாபாஜி. அன்பே உலகம் பாபாஜி. நீ கொஞ்சம் தெளிவா பாபாஜி. நம்ம அப்படியே திரும்பி போக வேண்டியதுதான். ரொம்ப தூரம் போக வேண்டிய அவசியம் இல்லை. இங்க என்ன ஆச்சுன்னு சொல்லு மைக்கேல். இந்த குருபி கிராமத்துக்காரங்க கார்பரேஷனுக்கு எதிராக பெரிய போராட்டம் பண்றாங்க. பிரச்சனை பெருசாயிட்டு இருக்கு. வெளியில இருந்து ஃபோர்ஸ் வந்துட்டு இருக்கு. எங்க பாரு, திருப்பி போலாம். இல்ல மைக்கேல், இரு. இல்ல பாபாஜி, எலெக்ஷன் டைம்ங்கிறத மறந்துடாத மைக்கேல். மக்கள் எவ்வளவு பெரிய வழியை மறிச்சு தேவைக்காக போராட்டம் பண்ணாம வேடிக்கையா செய்வாங்க. வாங்க. பேர்களை எடுங்க. நம்ம நாட்டில் நிலவரம் இப்போ எப்படி இருக்குன்னு நீங்களே பார்த்தீங்கல்ல. ஆமா சார். என்னாச்சு? என்னாச்சுன்னு நீங்களே பாருங்க. உனக்கு தைரியம் இருந்தா என் மேல ஏத்து. இந்த கிராமத்துல இருக்கிற ஒரு ஆளோட வீடு கூட அழியக்கூடாது. அப்படி அழிக்கணும்னு நினைச்சா முதல்ல வண்டியை என் மேல ஏத்துங்க. ஏத்துங்க. நீங்க இப்ப பாத்துட்டு இருக்கிறது என்னன்னா, பாபா நிராலஜி ஏழைங்களோட வாழ்வுரிமையை காப்பாத்துறதுக்காக இங்க வந்து இத தடுத்து நிறுத்தி இருக்காரு. இதுக்கு சிஎம் என்ன முடிவெடுப்பாருன்னு நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். பாபாஜி மட்டும் இப்ப இங்க நீங்க தேவையில்லாம இதை பத்தி கவலைப்படாதீங்க. இந்த பாபா பாலிடிக்ஸ் பண்ணிட்டு இருக்கான். அவனை ஏன் வழிக்கு கொண்டு வர. சீக்கிரம் பாபாவுக்கு போன் போட்டு கொடு. இந்த மக்களுக்கு பாபாஜியால இப்பவே அந்த பாபாவை ஒரு வழி பண்ணிடுறோம். அப்படி நியாயம் கிடைக்கலனா பாபாஜி ஃபைலை ஓபன் பண்ணிட வேண்டியதான். அதுக்கான நேரம் இப்போ இல்ல. இது எலெக்ஷன் நடக்கிற நேரம். நாம அமைதியா இருக்கணும். கசின் சார். சார், பாபா பக்கத்துல இருக்கார் சார். போன கொடு. கொடுக்குறேன் சார். சிஎம் பேசணும்னு சொல்லு. சார், என்ன விஷயம்? சிஎம் சார் லைன்ல இருக்காரு, அவர் பேசணும்னு சொல்றாரு. சிஎம் சாரா? சிஎம் சாரா பாபாஜி? எதுக்கு தேவையில்லாம பிரச்சனை எல்லாம் பண்றீங்க? நீங்க அங்கிருந்து கிளம்புங்க. நான் டெமாலிஷன் உத்தரவு கொடுத்து அதை பின்பற்றணும். இன்னொரு தேதிக்கு அதை நான் மாத்தி வச்சுக்கிறேன். எப்பவுமே வெற்றி. அப்படியே இதை தூக்குங்க. எங்க அநியாயம் நடக்குதோ, ஏழைங்க எங்க கஷ்டப்படுறாங்களோ அங்க கண்டிப்பா நான் இருப்பேன். நீங்க வேற நிறுத்திட்டீங்க. பேர் அந்த நாய் வாங்கிட்டு போயிட்டான். மாமா, ஒரு தடவை கூட உங்க பேர் அவன் சொல்லவே இல்லையே. ஒரு பிரச்சனையும் இல்லை. நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அப்ப பாத்துக்கலாம். மேம் அது வந்து எனக்கு அதெல்லாம் தெரியாது. 10:30 மணி ஆகுது. நீங்க காலேஜுக்கு போவீங்களா போக மாட்டீங்களா? சாரி மேடம். மேடம், நீங்க கூப்பிட்டீங்க. ஐயா, எல்லாம் ஒரு எலக்ட்ரிஷியன்.
பொம்பளை பசங்க பாத்ரூம்ல கீசர் வேலை செய்யல. எத்தனை தடவை சொல்றது? ஒரு சின்ன வேலைக்கு இவ்வளவு நேரம் வேஸ்ட் பண்ணுவியா? அவ சரியான பைத்தியக்காரி. அவளுக்குலாம் என்னால சாப்பாடு கொடுக்க முடியாது. என்னாச்சு? யார் என்ன சொன்னாங்க உன்ன? இந்த பம்மி இருக்கால, சாப்பாடு தட்டை தூக்கி ஏன் மேல எறியறா. அதுவும் இல்லாம கெட்ட வார்த்தையில பேசுறா. அவ அந்த அறையிலேயே இருக்கட்டும். 2 நாள் பட்டினி போட்டா தானாவே வழிக்கு வருவா அவ. இங்க பாரு, ரொம்ப நேரம் டைம் எடுத்துக்காத. சீக்கிரம் போய் வேலையை முடி. என்னப்பா, என்ன வேணும்? அது வந்து விஷரன் இடம்னா எதுங்க? அதெல்லாம் எனக்கு தெரியாது. முதல்ல இங்கிருந்து போங்க. இந்த விஷரன் இடம்னா எது? ஏண்டா டேய் வீடியோக்காரா, திரும்பவும் என் வாழ்க்கையில தொல்லை கொடுக்க வந்துட்டியா நீ? நல்லா போயிட்டு இருக்கிற வாழ்க்கையை ஏன்டா இப்படி கெடுக்க பாக்குற? நான் சொல்றதை நீங்க நம்ப மாட்டீங்களா? என் மேல நம்பிக்கை இல்லையா உங்களுக்கு? நீங்களே போய் உங்க பொண்ணு நிலைமையை பாருங்க. நான் இப்பதான் என் கண்ணால பாத்துட்டு வரேன். தேவையில்லாம உளறாத. என் பொண்ணு சாம்பியன் ஆயிட்டா. அதனாலதான் எங்க சந்தோஷத்தை உன்னால பொறுத்துக்க முடியல. சரி ஒண்ணு பண்ணுங்க. உங்களால போக முடியாதுல, உங்களால போய் பார்க்க முடியாதுல, அப்ப அவகிட்ட பேசுங்க. நான் சத்தியமா சொல்றேன், உங்களால பம்மி கிட்ட பேசவே முடியாது. அந்த பாபா உங்க பொண்ணை கற்பழிச்சிருக்கான். அத அவ வெளியே சொல்லிட போறான்னு உங்க பொண்ணை ஒரு பாதாள அறையில அடைச்சு வச்சிருக்கான். என்ன சொல்ற? நீங்க போன்ல கொஞ்சம் பேசி பாருங்க. ஆசிரமத்து ஆளுங்க உங்களை கண்டிப்பா அவங்க கிட்ட பேச விட மாட்டாங்க. பண்ணுங்க பண்ணுங்க, பேசி பாருங்களேன். ஹலோ மேடம், வணக்கங்க. நான் குருசரன் பேசுறேன், மம்மியோட அப்பா. சார் சொல்லுங்க. உங்க பொண்ணு குஸ்தியில கலக்கறா. உங்க பேரை அவ பெருமைப்படுத்துவா. நீங்க சொல்றது சரிதான், ஆனா ஒரு நிமிஷம் நான் அவகிட்ட பேச முடியுமா? இல்ல இல்ல இல்ல, அவ பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா. டோர்னமெண்ட் இருக்குல்ல மேடம். அது வந்து 10 மணிக்கெல்லாம் பிராக்டிஸ் முடிஞ்சு போயிடும் இல்லையா? ஒரு தடவை ரூம்ல போய் செக் பண்ணி பாருங்களேன். இல்ல இல்ல இல்ல, ராத்திரி பகல்னு பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா. இங்க பாருங்க, டோர்னமெண்ட் முடிகிற வரைக்கும் அவளை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. என்னது? பார்க்கவும் பேசவும் கூடாதா? நான் தான் சொன்னேன்ல, டோர்னமெண்ட்டுக்கான பிராக்டிஸ் போயிட்டு இருக்கு. அவளை டிஸ்டர்பே பண்ணக்கூடாது. அங்கிள் நீங்க அவங்க சொல்றதெல்லாம் ஏன் கேட்டுட்டு இருக்கீங்க? இங்க பாரு, நீயும் இங்க நின்னுட்டு என்ன தொல்லை பண்ணாத. பேசாம போ. வண்டி எடுத்துட்டு கிளம்புன்னு சொன்னேன். பைத்தியம் மாதிரி பேசிட்டு இருக்கான். அவகிட்ட பேசுறதுல என்ன இருக்கு? போன்ல ஏன் பேச கூட விட மாட்டேங்கிறாங்க? தாங்கள் அழைத்த எண் தற்பொழுது வேறு ஒருவருடன் தொடர்பில் உள்ளார். தயவு செய்து சிறிது நேரம் கழித்து டயல் செய்யவும். வாட் புல்ஷிட் மேன். பாழணிஞ்சு வீட்ல இருக்கோம், எலும்பு கூடெல்லாம் வெளியே எடுத்துட்டு இருக்கோம். ஆனா அங்க உயிருள்ள பொம்பளைங்க போன மாதிரி இருக்காங்க. அந்த பாபா யாரையுமே விட மாட்டான். பம்மி எல்லாத்தையும் தியாகம் செஞ்சு அவனோட பக்தியில இருந்தா, கடைசியில அவளையும் விடல. ஒரு நிமிஷம், பம்மி? இந்த பம்மி யாரு? அது அவர்கிட்டயே கேளுங்க. ஒரு பொண்ணுகிட்ட நம்ம உஜாகர் சார் எஃப்ஐஆர் எழுத மாட்டேன்னு சொன்னாரே, அதே பொண்ணு தான் அவ. அரசு கொடுக்க வேண்டிய நம்பிக்கையை அந்த பாபா கொடுத்துட்டு அவன் அந்த பொண்ணை தன்னோட ஆசிரமத்துக்கு கூட்டிட்டு போயிட்டான்.
பெரிய தப்பு பண்ணிட்டேன். நான் இப்படிலாம் நடக்கும்னு நினைச்சு கூட பார்க்கல. நாங்க என்ன பண்ண முடியும்? எங்க கைகளும் தான் கட்டப்பட்டிருக்கு. எஃப்ஐஆர் கம்ப்ளைண்ட்னு ஏதாவது ஒன்று இருந்தாதான் அரசாங்கத்தாலையும் எங்களாலையும் ஏதாவது ஒன்று செய்ய முடியும். சொல்றதெல்லாம் ரொம்ப ஈஸியாக்கி அப்புறம் நீ சொன்ன அந்த பொண்ணுங்கள்லாம் இருக்காங்கல்ல, கவிதா, பம்மி, சனுவர், இவங்கெல்லாம் யாருமே கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டாங்க. அந்த கம்ப்ளைண்ட்டை முதல்ல விடு. நினைக்கிறதுக்கு முன்னாடி அவங்க குடும்பத்தை இவங்க கொன்னுடுவாங்க. இவங்க எல்லாரையுமே அந்த ஆசிரமத்துக்காரங்க அவங்க வலையில சிக்க வச்சிருக்காங்க. தேடி பார்க்கலாம். இதான் இருக்குல்ல. கோபாஜி பம்மி வீட்ல இருந்து அடிக்கடி ஃபோன் பண்ணிட்டே இருக்காங்க. அவளை பார்க்கணும்னு அடம் பிடிக்கிறாங்க. அவங்க அப்பா கிட்ட பல தடவை சொல்லிட்டேன். இப்போ அவங்க அம்மா ஃபோன் பண்றாங்க. எதுக்கு பேச விட மாட்டேன்றீங்கன்றாங்க. அதில் என்ன தப்பு இருக்கு? சந்திச்சுட்டு போட்டோம். அவ அப்பனை வர சொல்லு. சரி. அப்புறம் தோட்டக்கார அண்ணனை வர சொல்லுங்க. சரி. இருங்க, ஒரு நிமிஷம் இருங்களேன். உன்னால லேட் ஆயிட்டே இருக்கு. ஐயோ, ஒரு நிமிஷம் இருங்க. இந்தாங்க, வெல்லம் போட்டு இந்த பணியாரம் பண்ணியிருக்கேன். இதை எடுத்துட்டு போங்க. நம்ம பம்மிக்கு இது ரொம்ப பிடிக்கும். அப்புறம் இந்த லிஸ்ட்ல இருக்கிற பொருளை எல்லாம் வரும்போது வாங்கிட்டு வந்துருங்கன்னு. அந்த வார்டன் 10 மணிக்கெல்லாம் வர சொல்லியிருக்காங்க. சரி சரி, 9 மணி பஸ் போயிடுச்சுன்னா அப்புறம் போய் பார்க்க முடியாது. யாராவது ஃபோன் பண்ணுங்கப்பா ஆம்புலன்ஸ்க்கு. கொஞ்சம் தள்ளி போங்க. உதவி செய்ய யாரும் வர மாட்டேங்கிறாங்க. யாருமே காணோம். எவ்வளவு பேர் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? அப்படியே ஏத்திட்டு போயிட்டான். இது பம்மி பைலோனோட அப்பா வச்சே. அண்ணா பயங்கரமா அடிபட்டு இருக்கு. உடனே ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிடலாம். அப்படிங்க.